ஹே காய்ஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக ஜெரி வரையலாம் தான் பிளானு. இல்லைன்னா ஷின்சான் வரையலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா நைட்டு. பார்த்தா திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். இது நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். நேற்று ஒரே அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்தா. என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் நல்லா நல்லா ஜாலியாக இருந்தா. ஆனால் நைட்டு பார்த்தா ஒரே அழுகை, என்னன்னு தெரியல. திடீர்னு நல்லா சிரிச்சிட்டு இருந்தப்பல நைட்டு ஃபுல்லாக அழுகுது. விடிய விடிய என்னை தூங்கவே விடலை. ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம இப்போ டெலிவரி பெயின் வந்து எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலி வரும்ல, அந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ChatGPTல தான் பார்த்தேன் என்னவா இருக்கும். மேபி ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டீத்திங் பீரியட் அப்படிங்கிறனால மேபி நைட் டைம்ஸில் தான் அதிகமாக பெயின் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பேய் அடிச்சிருக்கும், ஏதாச்சும் பயந்துருக்குங்க பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தும். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அது ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை நான் இப்போ 2 விஷயம் தான் நான் நினச்சேன். ஒன்று டீத்திங் பீரியட்னால பெயின் எதுவும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா மேபி ஸ்டொமக் அப்செட் ஏதாச்சும் இருந்திருக்கும், சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காமல். ஏன்னா சத்து மாவு இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். மேபி அதோட எஃபெக்டாக எதுவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கும், ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால எதுவும் சான்சஸ் இருக்கும். என்ன ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்து இப்போ வேக்சின் போட்டு அழுகுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இது என்ன ரீசனே தெரியல. திடீர்னு நல்லா விளையாண்டுட்டு இருந்தப்பலாம் அழுதோடனே என்ன பண்ணுறதுனே எனக்கு ஆக்சுவலாக புரியவே இல்லை. அதனால் டோட்டலாக அப்செட் நைட்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.